செத்து போனான் அந்த நீச நாச வாழ்க்கை வாழ்ந்த ஒருவன். நரகத்திற்குள் திணிக்கப்பட்டான். அங்கே 3 விதமான தண்டனைகள் தெரிந்தன. அதில் வசதி என்னவென்றால், அந்த 3இல் எது வசதி என்று நீங்களே அவரவரே தீர்மானித்துக் கொள்ளலாம். முதல் தண்டனை பகுதிக்குள் நுழைந்தான். அங்கே எல்லோரும் தலைகீழாக தொங்கவிடப்பட்டிருந்தார்கள். வலியால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பார்த்தவுடன் ஐயோ இது கொடுமை என அடுத்த பகுதிக்கு நகர்ந்தான். அங்கே எல்லோர் தலையிலும் ஐஸ் கட்டி வைக்கப்பட்டு குளிரால் தலை நடுக்கம் எடுக்கப்பட்டு ஈரக்குலை நடுங்கி கொண்டிருந்தார்கள். பார்த்தவுடன் ஐயோ இது அதைவிட கொடுமை என்று 3ஆம் பகுதிக்கு நகர்ந்தான். அங்கே பார்த்தவனுக்கு ஒரே வியப்பு. எல்லோரும் ரிலாக்ஸ்டாக அமர்ந்தபடி தேநீர் உறிஞ்சி கொண்டிருந்தார்கள். இதுதான் தனது இடம் என்று தேர்ந்தெடுத்து விட்டான். அந்த இடத்தை அவர்களோடு சேர்ந்தும் விட்டான். குஷியோடு இணைந்து தேநீரையும் பருகி உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்து விட்டான். கொஞ்ச நேரம்தான் அங்கே ஒரு மிரட்டல் குரல் கேட்டது. ஓகே தேநீர் இடைவேளை முடிந்து விட்டது. எல்லோரும் கிளம்புங்கள். உங்களது 3 தீச்சட்டிகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தலையில் 1, 2 கரங்களில் 2 என்று ஏந்தியபடி நெருப்பு கங்கு சுவாலையிலே போய் ஒற்றை காலிலே நில்லுங்கள். கிளம்புங்கள் இங்கிருந்து. மறவாதே நட்பே, வாழ்க்கை எளிமையானதுதான், ஆனால் எளிதானதல்ல. வலிமையானதொரு காரணமோ குறிப்பிட்ட குறிக்கோளோ இல்லா வாழ்வு குறிப்பிடும் அளவுக்கு கடினமாகி வலி தரும். தரமான தேர்ந்தெடுத்த வாழ்வு இல்லாத வரை எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதல்ல முக்கியம், எவ்வளவு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறோம் என்பதே முக்கியம். ஆகவே நீ தேர்ந்தெடுப்பது வைப்பு நிதியாக இல்லாமல் மகிழ்ச்சி நிதியாக இருக்கட்டும். எல்லோரும் பயணிகள் தான். அவரவர் பாதையில் அற்புதமான பயணிகள் தான். நீ பயணம் செய்ய வேண்டிய பாதையை நீயே தேர்ந்தெடு. சூசகமாய், சூதானமாய், சுதந்திரமாய். முடிவெடுக்கும் முன் 1000 முறை வேண்டுமானாலும் யோசி. ஆனால் முடிவெடுத்த பின் 1000 தடைகள் வந்தாலும் அரை நிமிடம் கூட யோசிக்காதே, பின்வாங்காதே. முன் வாங்கி முன்னேறு. எனக்கு நடந்தது என்பது 10% அதை நான் எப்படி எதிர்கொண்டேன் என்பது 90% கொண்டதுதான் வாழ்க்கை. புரிந்துகொள் நட்பே, தரமான தன்னாய்வும் சீரான திறனாய்வுமே திறன் தரும், திடமான வாழ்வு தரும். சிறப்பு, அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதை